அறிவியலை கொண்டாடும் இயக்கம் திமுக என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவியலை கொண்டாடும் இயக்கம் திமுக என்றார். தமிழில் படித்து உயர்ந்த நிலைக்கு சென்று மேடையில் இருப்பவர்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், தமிழ்நாட்டில் விஞ்ஞானிகளாக பல மயில்சாமிகளை உருவாக்க முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஒரு அறிவு இயக்கம், அறிவியலை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். உலகெங்கும் நம்முடைய மாணவர்கள் சாதிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் இன்னைக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், இஸ்ரோ, நாசா அப்படின்னு உயர்ந்த பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மேடை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த இஸ்ரோவின் இயக்குநராக உயர்ந்து ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்கும் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இன்னைக்கு பல மயில்சாமி அண்ணாதுரைகள் உருவாக்கணும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். லேப்டாப் கேம் சேஞ்சராக இருக்கும் என்ற உதயநிதி அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு அந்த வரிசையில் லேப்டாப் திட்டமும் இணைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நிச்சயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். முழுக்க முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தான் இண்டஸ்ட்ரியில எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி தான் இந்த லேப்டாப்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறது. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம், இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டமும் இறஞ்சிருக்கு. நான் முதல்வன் திட்டத்தால் தமிழகத்தில் IAS, IPSகள் அதிகரித்துள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.